ஹாய் கிஷோர். ஹாய் மக்களே. ஆக்சுவலி இது எல்ஐசி வின்னுக்கு போயிருந்தோம். டிசி ஜெயிச்சிருக்காங்க. ப்ரெடிக்ஷன் தப்பாக போனாலும் ஹாப்பி ஃபார் டிசி தான். உண்மையாகவே அவங்களுக்கு மஸ்ட் வின் வந்திருக்கணும். கிடைச்சிருக்கு. இல்லைன்னா அவங்களும் பாட்டம்ல இருந்திருப்பாங்க, ரேஸில் கலந்துக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் என்ன, திருப்பி ஒரு கஷ்டமான நிலைமை ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு தான். பாட்டம் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. அவங்க 6ல் 1 wins அண்ட் டிசி 6ல் 2 win. நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி இன்னொரு ரெக்கார்டு ஒன்று சொல்லிடுறேன். எல்எஸ்ஜி 160+ ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாத ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு தான். இது வரைக்கும் அவங்க தேர்ட் சீசன்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் 160 டிஃபெண்ட் பண்ண முடியாம லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பயங்கரமான ஹோம் ரெக்கார்டு இருக்கு, டிஃபெண்டிங் ரெக்கார்டும் இருக்கு. ரெண்டுத்தையுமே டிசி ஸ்வாலோ பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட சென்னைக்கிட்டையும் அதே தான் பண்ணாங்க. சென்னை ஒரு பயங்கரமான டீம் மாதிரி இருக்கப்போ நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கும் அவங்க என்னதான் பேட்டிங் நல்லா ஆடி ஜெயிச்சு கொடுத்தாலும் அவங்க பவுலிங்கால தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லணும். கண்டிப்பா குல்தீப்பும் இவரும் கலீல் அகமதும் ரொம்ப நல்லாவே போட்டாங்க. கலீல்ல ஒரு கேட்ச், பிருத்விஷா ஹை கேட்ச் விட்டார், இல்லைன்னா அவரும் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு லாஸ்ட் பால்ல. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கவனிச்சேன். என்னன்னா டிசி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சுமே அவங்க வின் பண்றப்போ ஆப்போசிட் டீம் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்க மாதிரி பண்ணி அவங்க வின் பண்ணதே அவங்களால என்ன பண்ண செலிப்ரேட் பண்ண முடியாத மாதிரி பண்ண மாதிரி இருந்தது. அன்னைக்கு சென்னை மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். தோனி வந்து அடிச்சாரு, ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அவங்க வின் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வின் அவங்களோடது அப்படிங்கிற மாதிரி இதே மாறிடுச்சு. இன்னைக்கும் அப்படிதான். லக்னோ ஃபீல்டர்ஸ் எல்லாரும் தோக்க போற மேட்ச்னா நீங்க நேற்று ஆர்சிபி இல்ல இருக்க டீம் மேட்ச் மூஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி லோ அண்ட் கான்ஃபிடன்ஸ் லோவா இருந்தாங்க. இங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. தோக்க போறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க யூஸ்வலி ஜெயிச்சுட்டு இருக்கிறதால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் ஜாலியா ரிலாக்ஸா இருக்காங்க. இவரு தீபக் கூடவா இருக்கட்டும், விஷ்ணுயா இருக்கட்டும், ஸ்டாயினிஸா இருக்கட்டும். ஸ்டாயினிஸ் லாஸ்ட்ல கூட சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ டிசி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் போல இருக்கு. அண்ட் நீ ஸ்டார்ட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு? டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க எல்எஸ்ஜி. நல்ல டாஸ் தான். அவர் சொல்லிட்டாரு கேஎல் ராகுல் நல்ல பிச்சு ஆட முடியும் அப்படின்னு சொல்லி நல்ல டாஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலைல ப்ரெடிக்ஷன்ல வந்து லக்னோ ஜெயிப்போம்னு சொன்னோம். பட் அந்த 7 மணிக்கு டாஸ் போட்டாங்களே, அப்ப அந்த 11ஸை பாக்குறப்போ சப்போஸ் அப்ப வீடியோ பண்ணியிருந்தா கண்டிப்பா டெல்லி தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத 3 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஃப்ரேசரு அண்ட் குல்தீப், கலீல் அகமது, முகேஷ். சாரி, கலீல் ஆடிட்டு இருக்காரு. நான் முகேஷ்ல கலீல் சொல்லிட்டேன். அவங்க பவுலிங் லைனவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பேட்டிங்கை ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்க. மேபி சான்சஸ் இருக்கு. ஒரு டஃப் கொடுத்து 6 to 7 ரன்ஸ் கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன் டிசி இந்த பிளேயிங் லெவல்ல இருந்தாங்கன்னா. ஸோ அந்த 11ஸை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ வின் பண்ணுருவாங்கன்னு தோணுச்சு. ஸ்டார்ட் நல்லா பண்ணிட்டாங்க. என்னடா ஸ்டார்ட் நல்லா போதே பார்க்குறப்போ டக்குன்னு வந்து குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுத்து அப்படியே மேட்ச் ஓகே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. 96க்கு 7. ஸோ கஷ்டமாயிடுச்சு, பார்க்கவே பாவமாக போயிடுச்சு. சரி பாவமாக இருக்கிறா, கொஞ்சம் அடிச்சுக்கிட்டோம்னான்னு சொல்லிட்டு தான் பார்த்துனே இருந்தோம். அந்த லாஸ்ட் 3 hours வரப்போ நான் உனக்கு பாவம்லாம் பார்க்க மாட்டேன், நீங்கள் மோசமானவன் தான் பண்ணுற மாதிரி அந்த அர்ஷத் கானும் இவரும் பதோனி அடிக்கிறப்போ அவங்க டக் அவுட்ல ரொம்ப கிண்டல் பண்ணுறது ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணாங்க. இங்கே உள்ள 2 பேட்ஸ்மேன் ஆட்டிடியூடும் ஓவராக இருந்தது. அப்போ நீங்கள் நாய்ங்களா 160 அடிங்க தோத்துருங்க அப்படிதான் தோணுச்சு. அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க டெல்லி. லாஸ்ட் 3 மேட்சஸ்லயும் அவங்க லாஸ்டா போட்ட 3 ஓவர்ஸ்ல 60 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதை கம்மி பண்ணி 40க்கு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு அவங்களுக்கு ப்ளஸ் மாதிரி. பட் இருந்தாலும் வந்து நீ சொன்ன முகேஷ் சௌத்ரி இன்ஜுரின்னு வந்தாரு. இன்னைக்கு அவர் ஒரே ஒரு யாக்கர் கூட போடல. அவர் ஸ்ட்ரென்த்தே யாக்கர் தான். ஸோ அவரால் போட முடியல போல இருக்கு. நிறைய ஷாட் அவரோலாம் நல்லாவே அடிச்சாங்க. மற்றபடி அங்கிளே நல்லா போட்டார். இஷாந்த் சர்மா சூப்பரா போட்டார். அந்த ஒரு விக்கெட் விழுந்ததே கூட அதை விட்டு இருக்கலாம். அவரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் அவர் ஒரு உப்பர் கட் ஆடணும்னு ட்ரை பண்ணி எட்ஜ் வாங்கிட்டாரு குர்னால் பாண்டியா. அதுதான் ஒரு விக்கெட்டுக்கான பாலே கிடையாது சொல்ல போனா. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குல்தீப் யாதவ் நல்லா பண்ணாரு, குறைய சொல்ல முடியாது. கலீல் அவங்க நல்லா பண்ணாரு. ஆனா ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னா, ஏன்னா 155 அடிச்சிட்டாங்க 19 ஓவர்ஸ்ல. சொல்லப்போனா இங்க வெளியே கமெண்ட்ரியில கவாஸ்கர் மேபி திஸ் ஓவர் மேபி கன்சிஸ்ட் ஆஃப் 25 runs and the target would be 180.
அப்படிலாம் பேசினாரு. சோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணி அதெல்லாமே ஸ்டாப் பண்ணி அங்கிள் 10 ரன்ல போட்டாரு. அதே அங்கிள் தான் ஆண்ட்ரூ ரசல் போல்ட் எடுத்து அந்த மேட்சும் வந்து ஹையஸ்ட் டார்கெட் போக வேண்டிய டார்கெட்டை கம்மி பண்ணாரு. ஸோ அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அன்னைக்கு ஒரு நாள் அக்ஷர் பட்டேல் கேட்ச சொன்னேன் சென்னை கிட்ட. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டேர்ன் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த லாஸ்ட் ஓவர் தான். இல்லைன்னு ஒரு 10 ஓவர் அதிகமாக போயிருக்கும். செகண்ட் ஹாஃப் வரப்போ அவங்களோட ஒரு சில மிஸ்டேக்ஸ் சொல்றேன். நீ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 73 தான் ஹையஸ்ட் தான் டோட்டல் IPL 17 சீசன்ஸ்ல. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் பதோனி பத்தி சொல்லணும். பதோனி எப்படின்னா டீம்ல எல்லாரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு பால்ஸும் கம்மியா வரும், அவர் இம்பாக்டாவும் ஆட மாட்டாரு. ஆனா இது ஒரு 3rd டைமோ 4th டைமோ பண்றாரு. நிறைய ஏர்லி விக்கெட்ஸ் போகுது, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோட ஆடணும் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்க மேட்ச் வந்து CSK லாஸ்ட் சீசன் மழையால மேட்ச் முடிஞ்சு நடக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ஆடினாங்க LSG. அதுல எல்லாரும் அவுட். இதே மாதிரிதான் இவர் நின்று 140+ எடுத்துட்டு போயிடுவாரு ஸ்கோரை. கிட்டத்தட்ட 80-90 ஆல் அவுட் ஆவாங்க போல அப்படின்றப்போ அடிச்சு கொடுப்பாரு. அண்ட் RCB மேட்ச் தெரியும், இந்த ஆவேஷ் கான் இப்படி தூக்கி போட்டது, அதுலயும் இவர் தான் அடிச்சிருப்பாரு. முன்னாடி ஆடி இருப்பாங்க, டக்கு மிடில் ஆர்டர் கலந்துரும். பதோனி தான் நல்லா ஆடுவாரு, ஹிட் விக்கெட் ஆயிடுவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் அவங்க வேற ஜெர்சியில ஆடிட்டு இருப்பாங்க. அப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மேட்ச் எங்கேயோ இருக்கும், ஒரு 70 அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 6 ஓவர்ஸ்ல 7 ஓவர்ஸ்ல ஹோப்பே இருக்காத மேட்ச்ல வந்து அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ கம்பீர் தான் இவர் உள்ள அடிச்சு வந்திருந்தாரு. அந்த மாதிரி குரூஷியலா மேபி எனக்கு என்ன தோணுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு இறக்கலான்னு தோணுது. அண்ட் எனக்கு நீ KL ராகுல் இன்னிங்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லணும்னு தோணுது, கேட்கணும்னு தோணுது. ஆக்சுவலி உங்ககிட்ட இதே மாதிரி ஆடிட்டு இருக்காரு, அன்லக்கியா அவுட் ஆயிட்டாரா இல்ல ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் ரேட் லோவா ஆடி அவுட் ஆகுறாரா, என்ன நினைக்கிற? இன்னைக்கு மேட்சா இல்ல எல்லாம் ஆடின மேட்ச் வச்சு? பொதுவா இன்னைக்கு 6 மேட்ச் ஆடிட்டாங்க, 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் கூட சொல்லு, உன் விருப்பம் தான். இன்னைக்கு மேட்ச் முதல்ல அந்த பக்கம் இருக்கவங்க விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. அதனால வந்து தேவையில்லாம ஒரு மிஸ் ஷாட் குல்தீப் யாதவ் நல்லா போட்டாரு. ஆல்ரெடி முன்னோவாலே அவுட் ஆயிருக்கு வேண்டிட்டு, அதுவே அவங்க ரிவ்யூக்கு போகல. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் ஷாட். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னு தெரியல. இன்ஜுரியில இருந்தா வராரு. வேர்ல்டு கப் அப்புறம் ஆடவே இல்லை, நவம்பருக்கு அப்புறமா ஆடவே இல்லை, இன்ஜுரியில இருந்து வராரு. அதனாலதான் ஒரு மேட்ச் அவரை இம்பாக்டா கூட யூஸ் பண்ணி நிக்கோலஸ் பூரான் கேப்டன்சி பண்ணாரு. கரெக்ட் ரொம்ப லோவா இருக்கு. பட் எப்பவுமே வந்து கோலியோட தம்பி அப்படிதான் ஆடுவாரு. இப்போ ஏன்னு தெரியல, கொஞ்சம் சொதப்பின்னு இருக்காரு. மேபி போக போக மேட்சஸ்ல ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மேபி லக்னோ பிச் செட் ஆக மாட்டேங்குது, வெளியே பிச் செட் ஆகும். எனக்கு இன்னொன்னு என்ன தோணுது, தேவதத் படிக்கல திருப்பி 1 டவுன் இறங்கி அவரோட இதையும் கெடுக்கிற மாதிரி இருக்கு. அவரால் ஆட முடியல. ஒரு 1 டவுன்ல வரப்போ ஒரு கொஞ்சம் தட்டி ஆடலாம்னு நினைக்கிறாரு. அவர் RCBல இருக்கப்போ நல்லா யூஸ் பண்ணாங்க, ஓப்பனிங் ஸ்லாட் கொடுத்தாங்க, பவர் பிளேல நல்லா ஆடுவாரு. அப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் குறையும். அவர் ஃபார்மேட்டே அப்படிதான், அவரு டொமஸ்டிக்லயும் அப்படிதான் ஆடுவாரு, எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தோணுது, இவங்களும் அவங்கவுங்க ரெக்கார்ட்ஸ்க்காகவும் அண்ட் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணிக்கணும்னே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு யங் பிளேயரு, இவரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து கீழே வந்து ஆடலாம். KL ராகுல் அவர் இந்தியாவுக்கு ஓபன் பண்ண போறது, அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவரு இந்தியாவுக்கு 1 டே எடுத்தாலும் நம்பர் 4ல ஆடுறாரு, 5ல ஆடுறாரு. இப்ப T20 வேர்ல்டு கப் அவர் பிக் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா இன்ஜுரியில இருக்காரு, 6 மந்த்ஸா இன்ஜுரியில இருக்காரு. இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஒரு ஆஃப் ஃபிட் பிளேயர் கூட்டு போவாங்களா வேர்ல்டு கப்புன்னு தெரியல. அப்போ அட்லீஸ்ட் டீமுக்காக கீழே இறங்கி ஆடலாம்ல, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அவர் அடிக்கக்கூடிய ஆளு தான் கீழே இறங்கினா கூட. தேவதத் படிக்கல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவங்க RR ராஜஸ்தான்ல நம்பர் 4 நம்பர் 5 ஆட வச்சு இன்னும் ஒஸ்ட் பண்ணாங்க. இப்போ KL ராகுல் அவுட் ஆயிட்டாரா, நீ நின்று ஆடுன்னு சொல்லி அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல. அவர் ஷார்ட்ஸ்க்கே போற மாதிரி தெரிய மாட்டேங்குது. தேவதத் படிக்கல் அவரை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ட்ரேட் வேற பண்ணாங்க இதுக்கு. இல்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் யோசிச்சு திருப்பி அதே ஒரு மடத்தனமான ரூலுக்காக பண்றாங்களான்னு புரியல எனக்கு. அண்ட் இன்னொன்னு, குல்தீப் யாதவ் நல்லா போட்டாரு, ஆனா அவரு இன்னைக்கும் ஏதோ அவருக்கு ஆயிருச்சு, பாதியில கிளம்பிட்டாரு. ஓவர் போட்டுட்டு 3 ஓவர்ஸ் போட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஓவர் பினிஷ் பண்ண வந்தாரு, பினிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரே தெரியல. குல்தீப் யாதவ் ஆடலன்னா டிசியோட சான்சஸ் திருப்பி கம்மி தான். அதுல வந்து இந்த KL ராகுல் பத்தி பேசுறது மாதிரி பதோனி, நீ சொன்ன மாதிரி பதோனியோட ஸ்டாட்ஸை போய் பார்த்தாலே த பெஸ்ட் ப்ராமிசிங் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்.
ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் இல்ல, ஸ்பின்லயும் வந்து 10 ஓவர் போட்டு 3 மீடியம் எடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பயங்கரமான ரெக்கார்ட் வச்சுருக்காரு, குறைய சொல்ல முடியல. பட் அதோட வேற அவரு இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே. என்ன சொன்னாலும் நெக்ஸ்ட் சம்மட்டி அடிக்கிறாங்க, ஆனா இறங்குற மேட்ச்ல அவுட் ஆயிட்டேன், இன்னைக்குதான் எனக்கு காட் தேங்க் பண்ண மாதிரி, காட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது, ஸோ ஆடினேன் அப்படின்னு சொன்னாரு. நீ சொல்ற மாதிரி வந்து கேஎல் ராகுல் பின்னாடி இறங்கலாம், அதிகபட்சம் 1 டவுன் வரலாம். அப்படி 1 டவுன் வர மாதிரி இருந்தா டு பி ஆனஸ்ட் பர்டிகுலர் ரெக்கார்ட் தெரியும் ஆர்சிபி கிட்ட ஓப்பனிங்க. ஆர்சிபி கிட்ட ஆடின கேமுக்கு படிக்கலும் டிகாவுக்கும் ஆடினாங்கன்னா அவங்களே 10 ஓவர் ஆடிடுவாங்க. 10 ஓவர் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 10 ஓவர் ஆடுறதுக்கு ஸ்டாய்னிஸ் பூரான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கப்போ இறங்கி அடிக்கணும்டா பார்ப்பாங்களே காண்டி, இல்லை கேஎல் ராகுல் போயிட்டு தள்ளதான் தள்ளுவார், அவர் அந்த இடத்துல அடிக்க மாட்டாரு, சான்ஸ் ரொம்ப கம்மி. அந்த இடத்துல வந்து 180 190 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுலாம் ஆடுற அளவுக்குலாம் அவர் ஆட மாட்டாரு. அதனால அவர் அங்கே வரவே முடியாது. அவர் டவுனை மாத்தினாவே அவர் எங்கேயுமே ஆட முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி கேம் மாட்டார். சொல்லப்போனால் ஆர்சிபியில் அவர் 4 டவுன் 5 டவுன்ல தான் ஆடினாரு. அங்கே அந்த மாதிரி ஆடி அங்கே ஸ்ட்ரைக் ரேட் ஹெவியாக வச்சு சூரியகுமார் யாதவ் மாதிரி சீக்கிலாம் ஆடி அங்கே நல்லா ஆடின பிறகு தான் அவரோட டவுன் இது ஆர்டரே மாறுச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டான்னா, நான் ஃபுல்லாக கிளாஸ் ஆடுவேன், ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ரேட் 120 130 தான் வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டனால நீ சொல்றது அவர் ட்ரை பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணாருன்னா எனக்கு என்ன தோணுது, எப்படியா இருந்தாலும் இது வந்து டோர்னமெண்ட், இந்தியாவுக்கு ஆடுறப்போ நீ எந்த டவுன்ல ஆடுறியோ அந்த டவுன்ல நீ பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க அது ஒர்க் அவுட் ஆகும். அது ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. மேபி திருப்பி அவரு ரோஹித் சர்மா போயிட்டா நம்ம தான் ஓப்பனிங் ஆடணும் இந்தியாவுக்குன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் கேப்டன்ஷிப் பண்றப்போ அவர் ஓப்பனிங் தான் இருக்கிறாரு. வேற யாராவது கேப்டன்ஸா இருந்தா அவரை ஓப்பனிங் இருக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல நீ சொல்றது கரெக்ட். பட் இந்தியாவில வந்து இந்தியன் 11 இருக்காங்க, இங்க அப்படி இல்லையே, இங்க ஃபாரின் பிளேயர்ஸும் உள்ள விளையாடுறானுங்களே, அவனுங்களுக்கும் ஒரு டவுன் இருக்குல்ல. சொல்லப்போனா பூரா தேவையில்லாம இன்னைக்கு கொண்டு வந்து அசிங்கப்பட்டி அமைச்சாங்க, தேவையில்லாத வேலை பார்த்தாங்க. ஸ்டாய்னிஸ் அந்த மாதிரி தான், ஸ்டாய்னிஸை எங்கெங்கேயும் இறக்குவாங்க, அவருக்கும் ஒரு நல்ல ஒரு டவுன் வச்சிருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது மேபி அதோட வேற இது பிரான்ச்சைஸ் வேற, அதில் இது டொமஸ்டிக் கிரிக்கெட் கணக்கு தான், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இல்லை. அதனால இதில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. மேபி இந்தியா உள்ள வந்தாலும் இல்லை வேற டீம் கிட்ட இவர் கேப்டன் இல்லாம ஆனானா அப்போ மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் அப்படி பண்ணுவாரான்றது தெரியல, கஷ்டம்தான். அதனால தேவ்தத் படிக்கலோடது புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது, அதுதான் வேற. அதான் கரெக்ட். பட் எனக்கு அதுக்கு வேற பிளேயர் யூஸ் பண்ணிடலாம் தேவ்தத் படிக்கலுக்கு பதில். இல்ல 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 அதுதான் வர எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த சீசன்ல கூட கண்டிப்பா ட்ரேடோ இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணி எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த சீசன்ல நடந்த 5 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவரு ஒரு 6 கேட்ச் கிட்ட பிடிச்சிட்டாரு, ஒரு 40-50 ரன் சேவ் பண்ணிட்டாரு. அவர் ஃபீல்டிங்காகவே அப்படியே தம்பி நீ வந்துடுறா நான் உன ஃபீல்டிங். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல மேட்சே முடிய போது அப்பயும் ஓடி போயிட்டு தடுத்து 3 ரன் ஓட்டாங்க, அப்பயும் ஒரு 4 தடுத்துட்டாரு. அதனால அவர் ஃபீல்டிங்காகவே தம்பியை வச்சுக்கலாம். மேபி கேஎல் ராகுல் போயிட்டாருன்னா இல்லை டிகோக்கு சப்போஸ் எடுக்காம போயிட்டாங்க அடுத்த வருஷம்னா அப்போ ஓப்பனிங் ஆட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் படிக்கல வச்சுப்பாங்கன்னா எனக்கு தோணுது. பயங்கரமா பண்றாரு. ஆனா டீம்ல படிக்கல் வச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஸ்டேட்டுக்கு ஆடுறாங்க. கேஎல் ராகுலும் தேவ்தத் படிக்கலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால ட்ரேடே நடந்திருக்கு. ஸோ அவர் ஆடுவாங்கன்னா சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா ஓப்பனிங் வந்தாருன்னா சத்தியமா நல்ல கேம் இருக்கும், குறையே சொல்ல முடியாது. வேற லெவல் ஆடுவாரு கன்ஃபார்ம். ஏன்னா ஆர்சிபியே நல்லா ஆட்டாரு அவரு. அதனால அந்த பையனை ஏன்னா அவருக்கான நேக் வந்து அந்த பவர் பிளேல தட்டி 4 அடிக்கிறது தான். அவர் பெரிய ஹிட்டர் கிடையாது. ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஃபீல்ட்னா அவர் கைக்கே போயிடுது, இல்ல டூஸ் தான் ஓட முடியுது. சோ ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுறாரு, அதுதான் பிரச்சனை. அப்படி இல்லையா அவர்கிட்ட ஒரு 3-4 வீக்னஸ் இருக்கு. நீ எல்லா மேட்சை பார்த்தா எல்பி தான் ஆகிறாரு, எல்பி போல்டு இல்லையா, அந்த பால்ல போட வச்சு அதுக்காச்சும் ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். தம்பி இந்த பால் தான்டா, இதை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறா, ஒரு 2 மேட்ச் மிஸ் ஆனும் 3ஆம் மேட்ச் கிடைச்சிடும். அதையும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அவர் நெக்ஸ்ட்ல என்ன பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து எல்லா மேட்சும் ஒரே மாதிரி தான் அவுட். இன்னைக்கும் எல்பி, போன மேட்ச் எல்பி, அதுக்கு முன்னாடி போல்ட்டோ வரல. ஸோ ஒரே மாதிரி தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு, அதுதான் பிரச்சனை. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். அவங்க 97 இருந்தாங்க, கிட்டத்தட்ட 130 சுருக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ திருப்பியும் டிசி புவர் பவுலிங் லைன் அப்னு காட்டின மாதிரி தான் பண்ணாங்க டெத்ல. அண்ட் நார்கியாவோ இல்லை இன்னும் ஸ்பீடா போடுறவங்க இருந்தா இன்னும் ரன்னு போயிருக்கும். ஏன்னா ரெகுலர் லக்னோ பிச் மாதிரி இல்லை, நீ சொன்ன மாதிரி தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அவங்க அடிக்கணும்னு நினைக்கிறப்ப அடிக்க முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் இவ்வளோ 2 ஓவர் ஸ்பேர்ல எல்லாம் முடிக்கவே முடியாது இந்த பிச்சில். முடிச்சிருக்காங்கன்னா அது நல்ல பிச்சா தான் இருந்திருக்கு. அண்ட் ஓரளவுக்கு குட் ஸ்டார்ட் தான். பிருத்வி ஷா ஓரளவுக்கு ஒரு 30 செட் ஆடினாரு. வார்னருக்கு திருப்பி கையில
பால் பட்டு கொஞ்சம் இதாயிட்டாரு. அதுவே யூஎஸ்சிட்டி அவர் பேக் ஆஃப் த மென் அது ஓடிட்டே இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 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 ஷாட்ல வந்து அந்த பால் போயிட்டு உருண்டு போய் பட்டுருச்சு. இல்லைன்னா அவர் ஆடி இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது அவருக்கு, ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதனாலதான். அண்ட் ஃப்ரேசர் எடுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நீயும் சொல்லிட்டு இருந்த 29 பால் 100 அடிச்சிருக்காரு, நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னு திருப்பியும் ப்ரூவ் பண்ணாரு. நிறைய பேர் ஃபெயிலியர் தான் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். நேற்று கூட வில் ஜாக்ஸ் வந்து அவர் ஆனால் டவுன் மாற்றி ஆர வச்சாங்க. அது தப்பு, நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது, பிளேம் பண்ண முடியாது. ஸ்டில் நிறைய பேர் ஃபெயில் ஆகி நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃப்ரேசர் ஸ்டில் ஒரு யங் பிளேயரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இனிமே இதுதான் ப்ராபபிள் 11 இருக்கும்னு நினைக்கிறேன் டிசிக்கு. மேபி குல்தீப் யாதவ் ஃபிட் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்க ஃபாரின் பவுலர்ஸ் இல்லாம தான் போக போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிஷப் பண்ட் நல்ல டச்ல இருக்காரு. நீ முன்னாடி கேகேஆர் மேட்ச்லேயே சொன்னேன், திருப்பியும் அவர் அடிக்கிற ஷாட்லாம் பார்க்குறப்போ ஈஸியா இருக்கு. முன்னாடி விட கொஞ்சம் பெட்டரா ஆடுற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி நிறைய லூஸ் ஷாட்ஸ் ஆடுவாரு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அவுட் ஆயிட்டாரு. ஆனா என்னன்னா அவர் இன்னிங்ஸ் ஆடுறது இந்த வேர்ல்டு கப்ல எல்லாம் 2019 வேர்ல்டு கப்ல எல்லாம் த்ரோ அவே பண்றாரு விக்கெட்டை. அந்த மாதிரி இல்லாம அண்ட் பண்ணிட்டும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவர் விக்கெட் விட்டுன்ற இதுவே இல்லாம பண்ணுவாரு. ஆனா இப்போ அந்த மெச்சூரிட்டி தெரியுது, இப்படி ஆடி இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்கல்ல. இப்போ அஜிங்கிய ரஹானே அவுட் ஆனா எல்லா வாட்டியும் பண்ணுவாரு, ரிசல்ட் இப்படி அடிச்சிருக்கணும் இப்படி அடிச்சோம், அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் தெரியுது. அவரு பிசிக்கலியும் சரி மென்டலியுமே ஓரளவுக்கு ஒரு பெட்டர் ஸ்பேஸ்ல இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்லுங்க. ஓகே, இது ஹார்ட் பாயிண்ட். பட் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கஷ்டம் தான். இன்னைக்கும் அவங்க தோத்துருப்பாங்க மேக்ஸிமம் 50-50 தான். 50 தோத்துருப்பாங்க, 50 ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி தோத்துருந்தா அதுக்கு காரணம் ரிஷப் பண்ட் தான். அவரு நல்லா ஆடி இருக்காரு, டச் இருக்கு. பட் இன்னைக்கு என்ன டவுன், ரொம்ப மோசமான டவுன். ஏன்னா அந்த டவுன் வந்து ஷாய் ஹோப்போட டவுனு. அந்த டவுன் இல்லாம அவர் இறங்கிட்டாரு. நீ லாஸ்ட் வைப்போ போய் பார்த்தனா தெரியும், ஓவர்ஸ் வெளியே இருந்தது. பட் மற்ற 2 பேரோட பால் விட் ரன் எவ்வளவு இருக்கு பார்த்தனா, 8 பால் 10 ரன் வச்சிருக்காங்க 8 பாலுக்கு. அவர் ஒரு சோ அதனால வந்து அந்த மனுஷன் இறங்கி ஒரு 3 நாள் சீக்கி அடித்தாரு. நல்ல ஷாட் ஒண்ணு, மிச்சது சீக்கில போயிடுச்சு. அந்த சீக்கியும் மிஸ் பண்ணிட்டுட்டான்னா அதோட அவங்க 6 ஓவருக்கு 63 இருந்தவங்க 10 ஓவருக்கு 75, 12-13 ரன் அடி விட்டாங்க. ஸோ அந்த 4 ஓவர் பிடிச்சிட்டாங்க. அந்த 4 ஓவர்ல ரிஷப் பண்ட் உள்ள வந்துட்டாரு. அப்புறம் 11th ஓவர்ல தான் ரன் போச்சு. அதனால அந்த ஓப்பனர் சொன்னா அந்த 2 தாத்தாங்க இருக்காங்க, அவங்க பண்ற தப்பு தான். கங்குலி அவங்க நிறைய குழப்பம். இது வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் 4ன்னு இல்லவே இல்லை. 6 மேட்சுமே வேற டவுன் தான் ஆடி இருக்காங்க. போன மேட்ச் 235 அடிக்க வேண்டிய இடத்துல அபிஷேக் போர்ல 1 டவுன் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு புரியல. சொல்லுங்க. அந்த 2 தாத்தாங்க ஆடுறப்போ அவங்களுக்கு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனே தெரியாது. அதை தெரியாம தோனின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு. அதை ஒண்ணு புடிச்சின்னு இன்னைக்கும் பாருங்க, யார் அவுட் ஆனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனோன்னு ரிஷப் பண்றாரு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் இல்ல, ஷாய் ஓப் தான். ஏன்னா ஷாய் ஓப் வந்தவனே விஷ்ணாய் போட்ட போல பக்காவோ ஒரு கவர்ல அடிச்சார் 4. அவங்க கான்ஃபிடன்ஸே உடஞ்சிச்சு. அப்பயும் அவங்களுக்கு வந்து ஓகே 1 டவுன் இறங்கிட்டாரா ரிஷப் பண்ட் இன்னைக்கு? 2 டவுன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேசர் ரைட் தானே, 2 ரைட் தானே ஆடி இருக்காங்க ஃப்ரேசரும் பிருத்விஷாவும். நான் என்ன சொல்றேன்னா வார்னர் அதுக்கப்புறம் வந்து பிருத்வி ஷா. சொல்லப்போனா நான் ரிஷப் பண்ண சொல்லுமா ஃப்ரேசரை சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் வார்னர் நல்லா இருந்தாலும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஃப்ரேசரும் பிருத்வி ஷாவை இறக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பா 6 ஓவருக்கு ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் இருக்கும். அந்த மனுஷன் அடிக்கிறது அந்த 6 ஓவர் தான் ஃப்ரேசர். மேபி நீ கேட்டது கூட நடக்கலாம். அவர் கை இன்னும் சரியாகலன்னா பாட்டம் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு இருக்கு. நீ 6 overs 36 பால்ஸ்ல ஃப்ரேசரை வெறும் 12 பால் ஆட விட்டனா யுவராஜ் சிங் ரெக்கார்ட் காலி. ஏன்னா அவர் கெயில் ரெக்கார்டையும் உடச்சிட்டாரு, டெவிலியர்ஸ் ரெக்கார்டையும் உடச்சிட்டாரு. அதுவும் எப்படின்னா 18 வயசுல உடச்சிட்டாரு. இப்போ 22 வயசு தான் ஆகுது. அடுத்த மேட்ச் அந்த பவர் பிளேக்கு பெஸ்ட் பிளேயர் அவரு. பவர் பிளே முடிஞ்சிச்சுன்னா காலி. அதுக்கப்புறம் நிப்பாரு. இன்னைக்கே கூட அந்த ஆடு ஒண்ணு மாட்டிக்கிச்சு பாண்டியா. சத்தியமா அவர் இல்லைன்னா கண்டிப்பா அந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாரு. கேட்சும் ஒன்று கொடுத்துட்டாரு, மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிச்சிட்டு பாண்டியாவோட தான். அதுக்கு முன்னாடி வந்தவொடனே ஒரு 6 ஒரு 4 16 அடிச்சிட்டாரு. பவர் பிளேல தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்லோவா தான் வந்தாரு. ஸோ பவர் பிளேக்கு த பெஸ்ட். அதே தான் 1 டே சேர்த்திருக்காங்க, 2 மேட்ச் தான் சேர்த்திருக்காங்க. 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 230 இருக்கு அவருக்கு இன்டர்நேஷனல்லையே. அந்த மனுஷன் பவர் பிளே மட்டும் தான் ஆடலாம். அதனால எனக்கு வார்னர் நீ வேணாண்டா. இப்போ இன்னைக்கே வார்னர் 9 பால் ஆண்டாங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், வார்னர் 9 பால், ஃப்ரேசர் வந்து பவர் பிளே முடிகிறப்போ மொத்தம் சேர்த்து 3 பால் தான் ஆடிட்டாரு 12. அந்த 12 பால் நீ ஃப்ரேசர் கிட்ட கொடுத்துருந்தா பவர் பிளேல 50 அடிச்சிருப்பாமா.
அப்படிதான் சொன்னேன். அதனால ஃப்ரேசர் ஓப்பனிங் பிருத்வி ஷா வந்து முன்னாடி ஃபிளாம்பயண்டா அப்படியே ஃப்ரீயா ஆடுவார். இப்ப என்னன்னா அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, நம்ம ஒரு 30 ரன் அடிக்கணும்னா நம்மள டிராப் பண்றோம். ஏன்னா போன வாட்டி அப்படிதான் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்றாரு, யோசிச்சு ஆடுறாரு. முன்னாடி அந்த பவுன்சர் போட்டாலும் நான் பரவாயில்ல அடிச்சு ட்ரை பண்றேன்னு பண்ணுவாரு. இப்பெல்லாம் விட்டுறாரு, பவுன்சர் தான் விட்டுறேன், நான் பாடி லைனுக்கு போறீங்களா விட்டுறேன், வைட்ல போடுறீங்க என்னால ரேஞ்சுக்கு இழுத்து அடிக்க முடியற மாதிரி ஷாட் மட்டும் தான் அடிக்கிறாரு. ஸோ 2 பேருமே தட்டி ஆட தான் ட்ரை பண்றாங்க. அதனால நீ சொல்ற ஆப்ஷன் ரொம்ப நல்லாவே ஃபேவர் பண்ணும்னு நினைக்கிறேன் டிசி. அதோட வேற இந்த வாட்டி ஆன மேட்சஸ்லாம் வந்து எனக்கு எப்படி நான் கேஎல் ராகுல சொன்னா அதே மாதிரி வார்னரையும் சொல்வேன், ரொம்ப டவுன் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஒரு டவுனா தான் இருக்கு. கடந்த 2 சீசனாவே அப்படிதான் இருக்காரு வார்னர். ரன் வரும் 40-45, ஆனா 38 பாலுக்கு 45 அடிப்பாரு. அதனால பிருத்வி ஷா அக்ரெசிவ், இன்னைக்கே பிருத்வி ஷா 2-3 அக்ரெசிவ் ஷாட் ஆட்டாரு. நடு கேப்ல 4 போயிடுச்சு, இல்ல எப்பயும் அவுட். இவரோட அர்ஷத் கான் ஓவர்ல 2 4 வந்து அதனால வந்து அவரு தேவையில்லாம அக்ரெசிவ் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃப்ரேசர் வரணும். வார்னர் அவுட் ஆனே ஃப்ரேசர் வந்தாருங்களா, ஃப்ரேசர் ஆனே இருக்கிறப்போ பிருத்வி ஷா அவுட் ஆனோடனே அங்க ஷாய் ஹோப் பட வேண்டியது. ஏன்னா பிஷ்னாய், குருணால் பாண்டியா அவங்க ஓவரை ஆடுறதுக்கு அவங்க தான் பெஸ்ட். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா லெஃப்ட் வேணும், ரிஷப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் சொல்ல வரேன், அந்த தப்பை நீ ரெகுலரா பண்ணனா அது அடி வாங்கும். ஏன் சப்போஸ் பிஷ்னாய் கூட அஸ்வின் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மாட்டிக்கினாங்க. அதே சாவலும் அஸ்வினும் இருக்கிறப்ப இந்த வேலை பண்ணாங்கன்னா மாட்டிக்கினாங்க. அப்படியே வச்சு நிக்க வச்சு இவர் ரிட்டர்ன் ஆடுறா அதை பண்றோம் எல்பிடபிள்யூ வாயின்னு போயிடுவாரு. ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடாது, ரைட் அண்ட் லெஃப்ட் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஷாயோ பயங்கரமான ஸ்பின் பிளேயரு. ஸோ அந்த பையனை அனுப்பிச்சு விட்டுருணும். நீ சொன்ன மாதிரி அவர் நல்ல ரெக்கார்ட் வச்சு இன்னைக்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாரு, அப்புறம் டாட் வச்சுக்கிட்டாரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி 6 இல்ல 7 அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பவுலிங் ஓகே பண்ணணும், டவுனை ஒழுங்கா இறக்கணும். டவுனை மட்டும் தப்பு பண்ணாங்கன்னா முடியாது. அதனால சப்போஸ் மிச்சல் மார்ஷ் ரெடியாகி வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க தெரியல. மிச்சல் மார்ஷ் ஆடுவாரா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆடுவாரா, இல்ல ஷாய் ஓப்பனர் டிராப் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா மிச்சல் மார்ஷாலையும் பின்னால் ஆட முடியாது, ஃப்ரேசரையும் பின்னால் ஆட முடியாது. இவங்க 3 பேருக்கும் கஷ்டமாயிடும். அதுதான் அவங்க கிட்ட அந்த 4-5 ஆடுறதுக்கு ஆள் இல்லைங்க. அந்த 4-5க்கு தான் என்ன பண்ண போறாங்க தெரியல. சத்தியமா ஸ்டெப்ஸ் இல்ல, அவர் 4-5 ஆட மாட்டாரு. அவர் கேட்ச் கொடுப்பாரு, அதை விடணும், அப்பதான் அவர் அடிப்பாரு. அதனால எப்படி போவோம் தெரியல. மேபி கொஞ்சம் டஃப் கொடுத்தா 6 இல்ல 7ல முடிக்கலாம், அவ்வளவு. ஏன்னா இன்னைக்கு கொஸ்டினே கேட்டாங்க, வில் டிசி குவாலிஃபை பிளே ஆஃப் 79% நோ அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதனால குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். ஏன்னா இவங்களை பார்த்து அடிச்சு வின் பண்ணிடணும் தான் எல்லா டீமும் வருவாங்க. ஸோ அது கஷ்டம் தான். ஓகே, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா? போயிடலாம். நாளைக்கு வந்து RR vs பஞ்சாப் அட் மொஹாலி, அந்த புது ஸ்டேடியம்ல நடக்குது. ஆக்சுவலி எல்லாரும் RR ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் எனக்கு நான் பஞ்சாப் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா RR என்னன்னா அவங்க ஒரு ஃபார்ம்லேயே போயிட்டு இருக்கப்போ போவாங்க, அடி வாங்கினா திருப்பி கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் மீல் வாங்கன்ற மாதிரி தோணுது. அண்ட் பஞ்சாப் க்ளோஸ் மேட்ச் விட்டுருக்காங்க SRH கிட்ட. நாளைக்கு அவங்க பேரிஸ்டோவானா கஷ்டம், இப்போவே சொல்லிடுறேன். பேரிஸ்டோ வச்சு பண்ணி பேரிஸ்டோ ஃபெயிலியர் ஆனார்னா கஷ்டம் தான். ஸ்டில் நான் பஞ்சாப் வின் பண்ணா டோர்னமெண்ட் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் பிக் பண்றேன், திருப்பியும் அதுக்காக தான் பிக் பண்றேன் பஞ்சாபை. அவங்க கிட்டயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸ்டில் அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் வந்து ஏன் RR தான் வின் பண்ண சொல்வேன். ஏன் சொல்றேன்னா, நான் அந்த ஃபைனல் குவாலிஃபைல RR வைக்கல. சப்போஸ் நாளைக்கும் தோதுதான் அவங்க கிட்ட இருக்க வீக்னஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சு ஆடி குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதனால நாளைக்கும் அவங்க ஜெயிச்சிடணும். சொல்லப்போனா அவங்க 7 மேட்சஸ் ஜெயிச்சு நின்னுடணும். அந்த 7க்கு அப்புறம் அடி வாங்கினாங்கன்னா அப்போ குவாலிஃபை ஆகாம போயிடுவாங்க. அதனால RR தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். RRக்கு தான் போறேன். பட் நீ சொன்ன மாதிரி பஞ்சாப் ரொம்ப வெறியில இருக்காங்க. நாளைக்கு சொல்ல முடியாது, தவன் செஞ்சுரி கூட அடிக்கலாம், அவ்வளவு கான்ல இருப்பாரு ஒரு ஆற. அதனால பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி அவங்க பண்ண இது படியே பண்ணுவாங்க. நம்ம ஸ்லோ பால்ஸ் போட்டு டு த ஸ்டம்ப் கீப்பரை நிக்க வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க தவானுக்கு தான் நினைக்கிறேன், ஒன்னு கத்து கொடுத்துட்டதால. கரெக்ட். அதுக்கு சந்தீப் சர்மா வேணுமே, அவர் இருந்தாருன்னா முடியும், எல்லாம் முடியாது, வேற யாரும் போட முடியாது. மேபி எடுத்துட்டு வர கூட வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நாண்ட்ரி பர்கர் ஆடல, மேபி அவர் ஏதாவது இன்ஜூர்டா என்னன்னு தெரியல, இல்ல நிக்கலான்னு. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு. அண்ட் இன்னொன்னு இதுதான், பவுல்ட் வந்து 7:30 ஸ்விங்ல போட்டாருன்னா என்ன வேணா நடக்கலாம், அது நம்மளால இது பண்ண முடியாது. இவங்க அந்த ஃபினிஷர்ஸ் அவங்க திருப்பியும் அதே டச்ல அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்கு, பார்க்கலாம்.
ஓகே, கேப்டன்சி ஆப்ஷன் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இல்ல கன்ஃபியூஸ், ரொம்ப கன்ஃபியூஸ். இந்த பக்கமும் நிறைய நல்லா ஆகிறாங்க, அந்த பக்கம் பராக் அடிக்கிறாரு, சாம்சன் அடிக்கிறாரு, திடீர்னு பட்லர் அடிக்கலாம், ஜெய்ஸ்வால் அடிக்கலாம், இந்த பக்கமும் தவான் அடிச்சிடலாம், ஏன் பேஸ்டோ 100 அடிச்சா. நான் ஒருத்தரை மட்டும் கண்டிப்பா சொல்லிடுறேன், சாஹல் 2 விக்கெட் கன்ஃபார்ம். இன்னொருத்தங்க யார் வேணா இருக்கலாம். கரெக்ட் கரெக்ட். இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் தான். பவுலிங்கும் சரி, போல்ட், சாஹல், ஹர்ஷதீப், சாரி ஹர்ஷதீப் கரெக்டா சொன்னா, ஹர்ஷதீப் ரொம்ப கன்ஃபியூஸ் தான் இந்த வாட்டி. சரி, ஓகே, நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல மீட் பண்ணலாம். ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல எல்லாரும் கலந்துக்கோங்க. பை.